தமிழகத்தில் இதுவரைக்கும் இல்லாத அளவில் வாக்குப்பதிவு. அதிர்ந்து போன ஒட்டுமொத்த அரசியல் உலகம். ஆச்சரியத்தில் எக்ஸ் தளத்தில் பதிவு ஒன்று வெளியிட்ட விஜய். இதெல்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்தியா சுதந்திரமானதுக்கு பிறகு வரலாறு காணாத அளவுல வாக்குப்பதிவு வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது. இந்திய தேர்தல் ஆணையம், ரெண்டாவது விஜய். ஃபர்ஸ்ட் இந்திய தேர்தல் ஆணையம் என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்திய தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு ஒரு SIR அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்ம் கொண்டு தந்திருந்தாங்க. அதுவும் ஃபேமிலி யாரெல்லாம் இருக்கிறீங்க அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணி நீங்க தந்தாதான் உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும், நீங்க ஓட்டு போடுறதுக்கு உரிமை உண்டு அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவங்க ஃபார்ம் தந்திருந்தாங்க. அந்த கணக்கெடுப்பு நடந்துச்சு. சரியா? அந்த SIR ஃபார்ம்னால தான் இந்த பர்சன்டேஜ் கூடியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியே தீரலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு சிறப்பு திருத்த பணியை மேற்கொண்டிருக்காங்க. அதுல இறந்து போனவங்க, நிரந்தரமாக இடம் பெயர்ந்தவங்க மற்றும் 2 இடங்களின் பெயர் இருந்தவங்க கிட்டத்தட்ட சுமார் 56 லட்சத்துக்கு மேற்பட்ட பேர்களை வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கியிருக்காங்க. சரியா? இதனால 6.29 கோடியாக இருந்த மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கையிலிருந்து 5.73 கோடியாக குறைஞ்சிருக்குது. சரியா? இப்போ மொத்த எண்ணிக்கை குறைஞ்சதுனால வாக்குப்பதிவு சதவீதம் கணித அடிப்படையில மிகப்பெரிய அளவுல உயர்ந்திருக்குது. இதுதான் வரலாறு காணாத அளவுல பர்சன்டேஜா வந்திருக்குது. மொத்தம் 84.69%. இந்த வாக்குப்பதிவு பர்சன்டேஜ் கூடுனதுக்கான காரணம் இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஒரு பக்கம் மக்களிடம் கொடுக்கப்பட்ட விழிப்புணர்வு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் 2026ல நான் எலெக்ஷன்ல நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரியா? வந்ததும் வந்தாங்க, மொத்தமா சினிமா துறையே வேண்டாம், இனி நடிக்க மாட்டேன், நான் மக்களுக்காக தான் நிப்பேன், எனக்கு மக்கள் தான் உலகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே தூக்கி போட்டுக்கிட்டு இளைஞர் பட்டாளத்தோட அரசியலுக்குள்ள வந்தாங்க. திடீர்னு விஜய் அரசியலுக்குள்ள வந்ததுனால மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியாகணும். அதாவது குறிப்பா ஒரு உச்ச நட்சத்திரமா இருந்து படம் சினிமா எதுவுமே எனக்கு வேண்டாம், எனக்கு அரசியல் போதும் அப்படிங்கிற மாதிரி விஜய் வந்ததுனால மக்களிடையே எப்படி பார்க்க ஆரம்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவ்வளவுமே படம் வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இறஞ்சிட்டு வராரு. அப்ப அரசியல்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அந்த கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? குறிப்பா மக்கள் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க, இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரல. சரி, இந்த வாட்டி எலெக்ஷன்ல யார் தான் ஜெயிக்கிறாங்க கண்டிப்பா பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே முன் நம்ம இன்ட்ரெஸ்டா ஓட்டு போட ஆரம்பிச்சுட்டாங்க. எல்லாருமே முன் ஓட்டு போட்டனால பர்சன்டேஜ் கூடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்திருக்கலாம். இதை குறித்து விஜய் அவர்கள் ஒரு கடிதம் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் என்பது ஏதோ அசகாய சூழல்களுக்கானது மட்டுமே, அதீத அனுபவசாலிகளுக்கானது மட்டுமே, பதவிகளை அனுபவிப்பவர்களுக்கானது மட்டுமே. இப்படி அரசியலை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டுப்படுத்தியும் கட்டுப்படுத்தியும் வைத்தவர்களின் மாயாஜால கணக்குகள் சாதாரண வெகுஜன மக்களால் உடைத்து நொறுக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதாவது விஜய் இதுக்கு என்ன சொல்ல வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே அரசியலுக்குள்ள போகணும்னாலே எல்லாத்துக்கும் மனசுல எப்படி இருக்கும், அதிகமா ஆள் பழக்கம் இருக்கணும், இல்லைன்னா பணம் அதிகமா இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் அரசியலுக்குள்ள என்ட்ரி ஆக முடியும், இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா மக்களுக்கு மனசுலயும் இருந்துச்சு. சரியா? இது இப்போ உடைக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களே சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசியலை கண்டு கொள்ள மாட்டார்கள் என்றும் இதுவரை அனுமானிக்கப்பட்ட இளைஞர்களும் பெண்களும் அரசியல் பேச தொடங்கிய அதிசயமும் அவசியமும் நிகழ தொடங்கிவிட்டது. இது எப்போது இருந்து தொடங்கியதென நடுநிலை மனம் கொண்டோர் அனைவரும் உணர்வார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை குறித்து விஜய் அவர்கள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி அரசியல் சார்ந்து ஏதாவது பேசுறதா இருந்தாலும் சரி அரசியல் சார்ந்தவங்க தான் பேசுவாங்க. சரியா? இப்போ பொதுமக்கள்ல இருந்து எல்லாருமே பெண்கள் ஆண்கள் எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே அரசியல் சார்ந்த விஷயங்களை டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க மக்களுக்கு. இதை குறித்து தான் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாட்டு, இதுவரை பெருமளவிலான குறிப்பிட்ட சதவிகித வாக்குகள் வாக்குச்சாவடிகள் பக்கமே வராமல் இருந்தன. ஆனா 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு
தமிழக தேர்தல் அரசியல் வரலாற்றின் சிகரமான வரலாற்று நிகழ்வாக பதிவாகி உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. முன்னாடியே நான் இதை பத்தி பேசியிருந்தோம்ல, அதை குறித்தான் விஜய் அவர்களே சொல்லியிருக்காங்க. அதாவது இந்திய தேர்தல் ஆணையம் முயற்சி, அதாவது எஸ்ஐஆர் அந்த பதிவு, அப்புறம் விஜய் அவர்களுடைய திடீர்னு அரசியல் வருகை, இதெல்லாம் சேர்த்துதான் மக்களிடையே அதிக வாக்கு பர்சன்டேஜ் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்களே சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு 85% வாக்குப்பதிவு என்பதெல்லாம் இதுவரையே தமிழ்நாடு காணாத ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா இதுவரைக்குமே இந்திய சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறத்துல இருந்து 85% தமிழ்நாடு வரலாறு காணாத அளவுக்கு இப்பதான் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியே தீரணும். அடுத்ததாட்டி விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாக்குச்சாவடிகள் எங்கும் கோவில்களில் காணப்படும் கூட்டம் போல குடும்பமாக குழந்தை குட்டிகளுடன் வந்து வாக்களித்ததை கண்டு வியக்கத்தக்கோர் எவரும் இருக்கவே வாய்ப்பில்லை. அது மட்டுமா, வெளி மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் வாக்களிப்பதற்காகவே பெரும் பொருள் செலவு செய்து வந்த ஜனநாயகர்களை இரு கரம் கூப்பி வணங்காமல் இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்கள் இந்த விஷயத்த சொன்னது எனக்கே ஆச்சரியப்படுத்துற வகையில இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த வீடியோ நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் சொல்றேன். மலேசியால இருந்து ஒரு ஃபிளைட் வருது. அந்த ஃபிளைட் முழுசா தமிழர்கள் மட்டும் இருக்கிறாங்க. அதுவும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க ஓட்டு போடுறதுக்காக மலேசியால இருந்து வரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? அவ்வளோ செலவு பண்ணி ஒரு ஓட்டை நம்ம விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறது மாதிரி வராங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பொண்ணு, நான் ஃபாரின்ல இருந்து வாரேன், விஜய் அவர்களுக்காக நான் ஓட்டு போட வாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒருத்தங்களுக்கு சென்னையில ஓட்டு, இன்னொருத்தவங்களுக்கு திருத்தணியில ஓட்டு. சரியா? அதுவுமே அவங்க பிரிஞ்சு போய் ஓட்டு போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஓட்டை நம்ம விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே முன் ஓட்டு போட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு எப்படியும் செலவு ஆயிருக்கும். கிட்டத்தட்ட அவங்களுக்கு 50,000 இருந்து 1,00,000 ரூபாய் செலவாயிருக்கும். சரி, இருந்தாலும் பைசாவை பத்தி பார்க்காம அவங்க என்ன பண்ணாங்க, ஓட்டு போட்டு தீருவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஃபாரின்ல இருந்து எல்லாருமே வந்திருக்காங்க. அடுத்ததாட்டி விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் திருவிழா என்று ஜனநாயக திருவிழா என்றும் சொல்லப்படுவதன் அர்த்தம் சுகப்பட்டதே நேற்றுதான். இந்த 2026 ஏப்ரல் 23 தான். எனினும் இது ஒரு தொடக்கம் மட்டுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததா விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக தேர்தல் அரசியலே அர்த்தப்படுத்திய தமிழ்நாட்டு மக்களாகிய என் பாட்டி, அம்மா, அக்கா, தங்கைகள், என் தாத்தா, அப்பா, அண்ணன், தம்பிகள், என் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றியறிதலை காணிக்கையாக்குகிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டு, குறிப்பா நம் குடும்பத்தினரை வழிநடத்திய என் குட்டி நண்பா நண்பீஸ்க்கு என்னுடைய உங்கள் விஜய் மாமாவின் ஸ்பெஷல் வணக்கமும் நன்றியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்ததாட்டி விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பா நான் நன்றி செலுத்த வேண்டியது நம் வாக்குச்சாவடி முகர்வர்களுக்கும், நம் கழக தோழர்களுக்கும், அனைத்து நிலை நிர்வாகிகளுக்கும் தான். இவர்கள் எல்லாம் என்ன அரசியல் தெரியும், எப்படி தாக்கு பிடிப்பார்கள் என்று ஏளனம் பேசியவருக்கு செயல் மூலம் பதிலடி தந்த தோழர்களே, உங்களுக்கு என் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றியும். கழக தோழர்களுக்கு உறுதுணையாக இருந்த குடும்பத்தினருக்கும் நன்றி. நம்பிக்கையோடு இருப்போம், நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கடிதத்தை முடிச்சிருக்காங்க விஜய் அவர்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்க இதுவரைக்கும் வரலாறு காணாத அளவில் 85% வாக்குப்பதிவு வந்திருக்குல்ல, இதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன, அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.